ஹே காய்ஸ், வெல்கம் டு த ஹர்ஷல் வியூ சேனலுக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாம் வந்துட்டு சில லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஸ்விங் ட்ரேடிங் இல்லை, அப்புறமா மூமெண்டிங் ட்ரேடிங் இல்லை. ஓகே, இது வந்துட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஆல்ரெடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இந்த இப்போ சொல்ல போகிற கம்பெனிஸு. அப்புறமா அது இல்லாமல் இப்போது நம்ம சொல்கிற கம்பெனிஸ் எல்லாம் ஃபண்டமெண்டலி வெரி ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ். ஓகே, ஃபண்டமெண்டலி வெரி ஸ்ட்ராங் லாங் டேர்முக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட். இப்போது சம்டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் இங்கே எங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் எப்போ இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? ஆஸ் பர் த நம்மளோட ஒரு மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவீங்க, இன்கேஸ் இங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும் போது இங்கே வாங்கியிருக்குவீங்க. ஓகே, அதே மாதிரி இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்துட்டு லாங் டேர்ம் ஆகுனால வந்துட்டு ஒரு எஸ்ஐபி மாதிரியோ இல்லை ஒரு டே பை டே இல்லை மந்த் ஆன் மந்த் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டாக்ஸு வெரி சூட்டபிள். இப்போது இந்த கம்பெனிஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடல. ஓகே, இந்த கேஸ் பண்ணல, இப்போ பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் இது எஜுகேஷன் பர்பஸ்க்கு எடுத்துங்க. ஓகே, எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஏன் இந்த இடத்துல வந்து நம்ம வாங்க போகிறீங்கன்றது கற்றுக்குங்க. ஓகே, இன்றைக்கோட ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்துட்டு ஜேஎஸ்டிடபிள்யூ ஸ்டீல். இது வந்துட்டு மறுபடியும் நம்மளுக்கு இங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருந்துச்சி. ஓகே, அதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளுக்கு இந்த இடத்துல கிடச்சிருக்கு. ஓகே, இது மேஜர் சப்போர்ட் லெவலில் இருக்கா? இல்லை, மேஜர் சப்போர்ட் லெவல் வந்துட்டு இந்த இடம். ஓகே, அனதர் 100 பாயிண்ட்ஸ் கீழே வரும்போது இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்கேஸ் சில பேர் வந்துட்டு மந்த் ஆன் மந்த் எஸ்ஐபி மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா இண்டிவிஜுவல் ஈக்விட்டியில், அது வந்துட்டு இட் இஸ் அ பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்துட்டு செக்டர் வைஸ் நம்ம எடுக்கணுன்னா இது ஃபார்மா செக்டர். ஓகே, ஃபார்மா செக்டரில் வந்துட்டு வெரி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, ஃபார்மா செக்டர் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நம்ம மார்க்கெட்டில் வந்துட்டு ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணும்போது என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு மார்க்கெட். ஓகே, மார்க்கெட்டு புல்லிஷ் இருக்கா ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், செக்டர் வைஸ் செக்டர் அப்போது ஃபார்மா செக்டர், மெட்டல் செக்டர், ஓகே, ஐடி செக்டர், இது மாதிரி செக்டரை சூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ண போகிறோம். ஓகே, அது மாதிரி செலக்ட் பண்ணியிருக்க தான் மார்க்கெட்டு வெரி ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த செக்டர் வைஸில் வந்துட்டு ஃபார்மா செக்டர் வந்துட்டு வெரி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, அதில் வந்துட்டு ஸ்டாக்ஸ் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணும்போது வந்துட்டு நம்மளுக்கு டிவிஸ் லேபரேட்டரி இது வந்துட்டு மறுபடியும் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஓகே, ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாக்கு மார்க்கெட் பார்த்தீங்க, செக்டர் பார்த்தீங்க, ஸ்டாக் பார்த்தீங்க. அதே மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் பார்க்கணுன்னா ஃபார் லாங் டர்முக்கு இது வந்துட்டு அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கா வெரி இம்பார்ட்டண்ட். இப்போது வந்துட்டு இது எல்லா ஸ்டாக்ஸ் வந்துட்டு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ எவ்ரி ஸ்விங்குக்கு நாம் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி இங்கே வந்து நம்மள இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி லாங் டர்முக்கு இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்மா செக்டரில் டாக்டர் ரெட்டி. தேர்ட் ஸ்டாக் வந்துட்டு டாக்டர் ரெட்டி கூட இங்கே வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே, ஆஸ் பர் த ப்ரைஸ் ஆக்ஷன் நம்மளோட மெத்தட், ஆஸ் பர் த ப்ரைஸ் ஆக்ஷனில் இது வந்துட்டு ஒரு நல்ல மெத்தட். ஸோ டாக்டர் ரெட்டி கூட ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஃபார் லாங் டேர்ம். நெக்ஸ்ட் வந்துட்டு சிப்லா, சேம் ஃபார்மா செக்டர் தான். சிப்லாவில் நம்ம வந்துட்டு இங்கே ஸ்விங்குக்கு கொடுத்துருக்கோங்க, ரைட். லாஸ்ட் டைம் வந்துட்டு ஸ்விங்குக்கு இங்கே கொடுத்துருக்கோங்க, இங்கே ட்ரைலிங் ஸ்டாப்லாஸ் வந்து இது ஹிட் ஆகிடுச்சு. ஓகே, மறுபடியும் இதே லெவலில் வந்துட்டு நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்து இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி நான் ஜஸ்ட் வீடியோ பண்ணல. ஓகே, இது அதே மாதிரி இப்போ ஸ்விங்குக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்ண போகிறோங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது வந்துட்டு ஒரு கன்சால்டேஷன், லாங் கன்சால்டேஷன் இங்கே பார்க்கலாம். லாங் கன்சால்டேஷன் லெவல்லே இருக்குது. ஓகே, ரைட். இப்போது இந்த லெவலெல்லாம் பார்க்கும்போது வெரி மேஜர் சப்போர்ட்ஸ் லெவல் இருக்குது. ஸோ இங்கேருந்து மறுபடியும் மேலே போகிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே, இது சிப்லா வந்துட்டு ஃபண்டமெண்டலி வெரி ஸ்ட்ராங். அப்புறமா நம்ம வந்துட்டு எங்கே வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், ஏன்னா வந்து சைட்வேஸில் இருக்குது மார்க்கெட்டு. ஒரு மூமெண்ட் இது மாதிரி மூமெண்ட் கிடைக்கணும்னா இது இங்கேருந்து மூமெண்ட் கிடைக்கலாம், இல்லைனா இன்னும் மறுபடியும் கன்சல்டேஷன் இந்த லெவலில் வரலும் போயிட்டு மறுபடியும் கன்சல்டேஷன் ஆகி மறுபடியும் பிரேக் அவுட் ஆகிற சான்சஸும் இருக்குது. ஓகே, அப்புறமா அடுத்த ஸ்டாக் வந்துட்டு பஜாஜ் ஃபைனான்ஸ். ஓகே, பஜாஜ் ஃபைனான்ஸில் வந்துட்டு ஆல்ரெடி இது வந்துட்டு ஒரு மூமெண்ட் ஆல்ரெடி ஆகிருக்கு. ஓகே, மூமெண்ட் ஆகிருக்கு மேலே
இன் கேஸ் நீங்கள் வாங்கணுன்னா இந்த லெவலில் மறுபடியும் வரும்போது ஓகே இந்த லெவலில் வந்து இருக்குது ரைட். இந்த லெவல் வந்துட்டு ஆல்ரெடி சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ வாங்கியிருந்த இங்கே ஸ்விங்குக்கு நம்மளுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கும். ஆனால் இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது வந்துட்டு இங்கே வாங்குறது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே ஹோப் இந்த நான் வந்து கொடுத்துருக்கேன் இந்த 5 ஸ்டாக்ஸ் வந்துட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆஸ் பர் த அவர் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்துட்டு ஈக்விட்டியில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. இது கம்ப்ளீட்லி இந்த வீடியோ வந்துட்டு எஜுகேஷன் பர்பஸ்க்காக. ஓகே ஹோப் அடுத்து என்ன ஸ்விங்குக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.